Please subscribe Sadhguru Sai Creations. இந்த ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? ஒவ்வொரு ஏஜுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம தோலில் சில மாற்றங்கள் ஏற்படும். கண்ணப்பகுதியில் மூக்கிலலாம் வந்து பார்த்தோம்னா மேலே ஏதோ ஒரு லைட்டாக ஒரு கிரே கலரில் சாம்பல் நிறத்தில் வந்து மேலே திட்டு திட்டாக தெரியும். அந்த முகத்தோட அழகியை வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வருஷத்துக்குள்ளே இவ்வளோ நரைமுடி அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்கின்ல ரொம்ப சுருக்கம் ஏற்படுறத பார்க்குறோம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடலில் தோல் பராமரிப்பு, ஸ்கின்னை வந்து நம்ம எப்படி பாதுகாக்க போகிறோம்? அந்த ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? ஒவ்வொரு ஏஜுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம தோலில் சில மாற்றங்கள் ஏற்படும். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த மெலாஸ்மான்னு சொல்கிற கண்டிஷன் தான் நிறைய பேருக்கு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு 40 இயர்ஸ் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கண்ணப்பகுதியில் மூக்கிலலாம் வந்து பார்த்தோம்னா மேலே ஏதோ ஒரு லைட்டாக ஒரு கிரே கலரில் சாம்பல் நிறத்தில் வந்து மேலே திட்டு திட்டாக தெரியும். அந்த முகத்தோட அழகியை வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கும். மெலஸ்மா அப்படின்னு சொல்கிற கண்டிஷன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிக்மெண்டேஷன், முகத்தில் வந்து அங்கங்கே பிக்மெண்டேஷன் வந்து நம்ம நிறைய பார்க்குறோம். மூக்கோட 2 பாகங்களில், வாயை சுற்றி இல்லை கழுத்தை சுற்றி நிறைய பேருக்கு கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஆண்களுக்கும் நம்ம நிறைய பார்க்குறோம். முகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல திடீர்னு ஒரு கருமை நிற நெத்தியில் ஒரு பகுதியிலையோ இல்லை கண்ணப்பகுதியிலோ அப்படி கலர் டார்க்காக பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் இளம் வயதில் இருக்கும்போது டக்குன்னு நரைமுடி வர்ற பிரச்சனை. நரைமுடி வந்து உடனே வந்துடுது. ஒரு வருஷத்துக்குள்ளே இவ்வளோ நரைமுடி அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸ்கின்ல ரொம்ப சுருக்கம் ஏற்படுறத பார்க்குறோம். ஸோ தோலில் வந்து நிறைய சுருக்கங்கள் ஏற்படுறதும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம உள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்னா தான் அந்த ஸ்கின்ல வந்து நமக்கு தெரியுது. சிம்டம்ஸாக, சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸாக நமக்கு தெரியும். அப்போ உடல் உள்ள வந்து என்ன பிரச்சனை இருக்கும்னா, இந்த தோல் சார்ந்த பிரச்சனை வருவதற்கு ஆல்ரெடி நமக்கு சர்க்கரை நோய், சுகர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இது ஏற்படுது. அதுக்கப்புறம் நமக்கு சுகருக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா லிவர் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருந்தாலோ, நம்ம பாடியில் நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தாலோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ ஸ்கின்ல வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உடல் உள்ளுறுப்புகளில் பாதிப்புகள் ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்போ உடல் உள்ளுறுப்புகளில் பாதிப்புகள் ஏற்படும் போது நம்ம எதை சாப்பிட்டா இந்த உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதுமாக குணமாகும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது நம்ம லிவரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் க்யூர் ஆகணும். முக்கியமாக லங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லங்ஸில் தான் நமக்கு டாக்ஸின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது பிளட் ஸ்ட்ரீமில் ரத்தத்தில் கலக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நம்மளுடைய லங்ஸ்லேயோ இல்லை லிவர்லேயோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கான நம்ம மெடிசன்ஸோ இல்லை உணவு முறைகளோ நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது உடல் உள்ளுறுப்புகளை வலிமையாக்கி நம்ம தோலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், முக்கியமாக இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ், இந்த தைராய்டு இருக்கிறவங்க நான் சொல்கிற இந்த குறிப்பை நிச்சயமாக பயன்படுத்தலாம். அதாவது தைராய்டு இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த தோலில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். அப்போ தைராய்டு இஷ்யூஸ் இருந்தாலும், லிவரில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும், நம்ம பிளட்டில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருந்தாலும் இதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, ரொம்ப ஈஸியாக சொல்லக்கூடிய ஒரு மெடிசன் மருந்து வகை அப்படின்னு பார்த்தோம்னா சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்கிறோம். இந்த சீந்தில் சர்க்கரைன்னு சொல்கிறது ஒரு சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக அது வந்து பார்த்தோன்னா சீந்தில் சொல்கிறது அமிர்தவள்ளி அப்படின்னு சொல்கிறோம். அமிர்தத்துக்கு ஒப்பான ஒரு மூலிகை தான் நம்ம வந்து சீந்தில்னு சொல்கிறோம். இதிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை தான் இது வந்து சீந்தில் சர்க்கரைன்னு சொல்கிறோம். இந்த சீந்தில் கொடியை வந்து சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி அதை நசுக்கி தண்ணீர் விட்டு பிசைஞ்சு எடுக்கணும். அடியில் வெண்மையாக படிய ஆரம்பிக்கும், பொடி மாதிரி. இந்த பொடியை சேகரித்து நம்ம உலர்த்தி அதை வந்து மருந்தாக பயன்படுத்துகிறோம். இதுதான் நம்ம வந்து சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து குரு மருந்து மாதிரி நிறைய மருந்துகளை நம்ம சேர்க்குறோம். இந்த சீந்தில் சர்க்கரையோடு இன்னும் ஒரு மருந்து நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்னா மூங்கில் உப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூங்கில் உப்பு அப்படின்னு சொல்கிறது 2 வகையாக நம்ம சொல்கிறோம். சித்த மருத்துவத்தில் பல வருடங்களாக இந்த மூங்கில் உப்பு நிறைய மருந்துகளில் சேருது. மூங்கில் மரத்தில் குருத்தில் இருந்து வடியக்கூடிய பால் மாதிரி திரவம், இது உறைந்து சின்ன சின்ன கற்கள் மாதிரி கிடைக்கும். இதை சேகரித்து மருந்தாக நம்ம பயன்படுத்துகிறோம்.
ஆனால் மூங்கில் உப்பு அப்படின்னு சொல்கிறது இன்னொரு முறையிலும் தயாரிக்கிறாங்க. இதுவும் மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான். ஸோ மூங்கிலுக்குள்ளே நம்மளுடைய சாதாரண உப்பை வந்து வைத்து அதை வந்து ஹீட் பண்ணணும். ஸோ ஹீட் பண்ணி ஒரு 7-8 முறைக்கு மேலே அதை திரும்ப திரும்ப ஹீட் பண்ணி எடுத்து பதப்படுத்தி செய்யக்கூடியது ஒரு வகையான உப்பு. இதுலேயுமே மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு. இது ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இந்த உப்பு. இதை பயன்படுத்தினாலும் நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். இப்போ நான் சொல்கிற மூங்கில் உப்பு மூங்கிலோட குருத்திலிருந்து வடியக்கூடிய திரவத்தை சேகரித்து செய்யக்கூடிய ஒரு பொருள். இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். சீந்தில் சர்க்கரை, மூங்கில் உப்பு, இது ரெண்டும் எடுத்து வச்சுக்கணும். இதனோட ஏலக்காய், கற்கண்டு. ஏலக்காய் எதற்கு பயன்படுத்துகிறோம்னா, நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் இது வந்து வெளியேறும். அதே மாதிரி வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் குணமாவதற்கும் நமக்கு ஏலக்காய் பயன்படுது. இதனோட கற்கண்டு இது எல்லாமே 4 பொருளையும் ஒன்றாக கலக்கணும். சம அளவு எடுத்து நம்ம சேர்த்துக்கணும். இப்போ முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சீந்தில் சர்க்கரை நோயாளிகள் எல்லாருமே சீந்தில் சர்க்கரையை தாராளமாக மருந்தாக பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய மூங்கில் உப்பு. இந்த மூங்கில் உப்பு வந்து டேப்லெட் ஃபார்ம்லேயே நம்ம கொடுத்துட்ருக்கோம். மூங்கில் உப்பு மாத்திரை அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இந்த மூங்கில் உப்பு மாத்திரை எதற்குனா, பெரும்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாடு, அது அதிகமான ப்ளீடிங் இருக்குது, டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷனுக்கு இந்த மூங்கில் உப்பு மாத்திரையை கொடுக்குறோம். ஸோ இப்போ தோல் சர்மம் வந்து பளபளப்பாக இருக்கணும். ஸோ நிறைய பேருக்கு நான் முன்னாடி நல்ல கலராக இருந்தேன், கொஞ்ச நாளாக வந்து முகத்தில் வந்து ஒரு ஷேட் அடித்த மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப வந்து டெட் செல்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ என்னுடைய ஸ்கின்னோட டேனே மாறிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப மிக சிறந்த மருந்தாக இருக்கும். இது பல வருஷங்களாக நம்ம வந்து பயன்படுத்திகிட்ருக்கோம் நம்ம கிளினிக்கில். தோல் சம்மந்தப்பட்ட மெலஸ்மா இருந்தாலும் சரி, மங்கு, அது இந்த மங்கு பிரச்சனைகளோ இல்லை அங்கங்கே பிம்பிள்ஸ் இருக்குது, அது வந்து கரும்புள்ளிகளாக மாறுது, கண்களுக்கு கீழே கருவளையம் இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம இந்த மருந்தை பயன்படுத்தலாம். சீந்தில் சர்க்கரை, மூங்கில் உப்பு, ஏலக்காய், கற்கண்டு, இது 4ம் சேர்த்து நம்ம எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படின்னா, வெறுக்கடி அளவு, அதாவது நம்ம 3 விரலையும் சேர்த்து எடுத்தால் எவ்வளோ வருதோ அந்த அளவு சாப்பிட்டாலே போதும். அப்போ டீஸ்பூனில் எவ்வளோங்க எடுக்கிறது, அதெல்லாம் எனக்கு அளவு தெரியலன்னு கேட்டால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதை தேன் இல்லைன்னா நெய்யில் கலந்து சாப்பிடணும். யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா, நமக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள், தைராய்டு பிரச்சனைகள் இருந்தால் அவர்கள் இதை தாராளமாக சாப்பிட்லாம். அதற்கு அடுத்தது நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும், அதாவது ஃபேட்டி லிவர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது, எல்லாருமே இது வந்து ஒரு சீந்தில் அப்படின்னு சொன்னாவே ஒரு சர்வரோக நிவாரணின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ சீந்தில் உப்பு எடுத்து நம்ம சீந்தில் சர்க்கரை எடுத்து நம்ம இதை பயன்படுத்தும்போது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். முக்கியமாக தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க இதை பயன்படுத்தலாம். இதை இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேனில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு மருந்தாக இருக்குது. இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா, இதனோட நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறதுக்கு வேறு என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னா, தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெயோட கொஞ்சமாக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கருஞ்சீரகம், கார்போக அரிசி, ஏலக்காய், இது 3ம் எடுத்துக்கணும். இந்த 3த்தையும் பவுடர் பண்ணி ஒரு 100 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு 3ம் கருஞ்சீரகம், கார்போக அரிசி, ஏலக்காய் பொடியை அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இந்த ஆயிலை நம்ம டெய்லி நைட் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்டே வரணும். ஸோ எங்கெல்லாம் நமக்கு கருப்பு திட்டுக்கள் இருக்கோ அந்த இடங்களில் இதை ஃபேஸில் கழுத்தை சுற்றிலாம் நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா இந்த கருமை நிறம் மாற ஆரம்பிக்கும். உள்ளுக்கும் நான் சொன்ன இந்த மருந்து சாப்பிட அது ரத்தத்தில் கலந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா உடல் உள்ளுறுப்புகளை நம்ம வலிமைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட் மெடிசன் தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ லிவர் ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை ஸ்ப்ளீனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, லங்ஸில் ப்ராப்ளம் இருக்குன்னா நான் சொல்லக்கூடிய இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தலாம். நிச்சயமாக நம்ம முகத்தில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இதன் மூலயமாக குணமாகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.